Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 11 that is 3 dimensional geometry ஓட examples வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation that is அத பேஸ் பண்ணி இருக்க exercise question that is exercise 11.1 அதுல இருக்க questions எல்லாம் சால்வ் பண்ணோம். Okay. So first 11.1 என்ன exercise அப்படிን question பாருங்க. question number 1. So already இதுக்கு முன்னாடி பார்த்த basics எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. direction ratiosனா என்ன, direction cosinesனா என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன் என்ன, ஸோ எப்படி தனித்தனியாக ஃபைன் பண்ணுறது, அண்டு பாயிண்ட்ஸுக்கு இன் பிட்வீனில் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் அ லைன் மேக்ஸ் ஆங்கிள் 90 degree, 135 degree and 45 degree with the XYZ axis respectively, find its direction cosines. அவ்வளோதான். ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், LMN கேட்குறாங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ்னா LMN, ரைட்? ஸோ அந்த LMN இன்கேஸ் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டா எப்படி பண்ணுவோம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் பீட்டா, காஸ் ஆஃப் காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா தான் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் L equal to cos of 90 degree, so which is 0. M equal to cos of 135. ஸோ நமக்கு 90 வரைக்கும் தான் நம்ம டேபிள் வேல்யூ பார்த்துருப்போம். அப்போ 135 என்ன பண்ணலாம், 90 plus 45 அப்படின்னு நான் பிரிச்சுக்கலாமா? ஸோ அப்போ காஸ் 90 plus தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரும், மைனஸ் ஆஃப் சைன் 45. அப்படி இல்லைன்னா காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன, ஸோ காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ sin b, ரைட்? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா. காஸ் 90 என்ன, 0. அப்போ 0 இன்ட்டு திஸ், இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும் ரிமைனிங், ஸோ சைன் 90 அது மட்டும் இருக்கும். ஸோ இது கேன்சல், சைன் 90யோட வேல்யூ 1. ஸோ அப்போ 1 into 45 degree, ஸோ யூ வில் கெட் மைனஸ் ஆஃப் சைன் 45 degree. ஸோ அப்போ sin 45 degree என்ன, 1/√. அப்போ மைனஸ் ஆஃப் 1/√2 is your m value and n is nothing but cos of 45 direct value. ஸோ அப்போ cos 45 வந்து 1/√2, sin 45 1/√2, cos 45 1/√2, right? Therefore direction cosines are 0, minus 1/√2 plus 1/√2, right? இந்த trigonometric table வேல்யூலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஆல்ரெடி என்னோட வீடியோலே இருக்கும். ஸோ ஒரு பேசிக் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். ஸோ அது கூட நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை, ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, find the direction cosines of the line which makes equal angle with the coordinate axis. So axis spelling difference பார்த்துக்கோங்க. axis அப்படின்னா is வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆக்சிஸை மட்டும் பேசுகிறாங்க. either that may be x axis or y axis மட்டும் பேசுகிறாங்க. axis அப்படின்னா என்ன அர்த்தம்னா, that may be 2 or 3, மோர் தென் 2 இருக்கிறது வந்து ஆக்சஸ் அப்படின்னு ப்ளூரலில் பேசுறது. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல் எம் என் 3 ஈக்குவல், அதாவது காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா 3மே ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதோட டைரக்ஷன் கொசைன் என்னன்னு கேள்வி. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் எல் வந்து நமக்கு என்ன, காஸ் ஆல்ஃபா, எம் காஸ் பீட்டா, என் வந்து காஸ் காமா. ப்ரொசீஜர், வாட் இஸ் கிவன், எல் எம் என் 3 ஈக்குவல், தட் இஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல், ஸோ வி கேன் டேக் தட் அஸ் காஸ் ஆல்ஃபா. நமக்கு ஒரு ரிலேஷன் என்ன தெரியும், லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம், L square plus M square plus N square ஓட வேல்யூ என்ன, 1. ஸோ அப்போ L வேல்யூ காஸ் ஆல்ஃபா, ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, எம்ஓ காஸ் ஆல்ஃபா தான், ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் என்னோ காஸ் ஆல்ஃபாங்கிறதால காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா equal to 1. அப்போ 3 times cos square alpha equal to 1. அந்த 3 எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா cos square alpha equal to 1/3. ஸோ அப்போ cos alpha is nothing but plus or minus 1/√3. ஸோ that is your cos alpha value. அப்போ L, M, N 3 எப்படி எழுதலாம், plus or minus 1/√3, plus or minus 1/√3, N also plus or minus 1/√3. மூணுமே நமக்கு plus or minus 1/√3. அவ்வளோதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 ஓவர். 3 என்னன்னு பாருங்க, if a line has direction ratios A, B, C, direction ratios னு வந்தாலே it is ABC, right? Then what is the direction cosine? relation நமக்கு தெரியும், ஃபார்முலா A by plus or minus A by root of A square plus B square plus C square. அதில் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ சொல்யூஷன், direction ratios are minus 18, 12 and minus 4. அப்போ A value minus 18, B value 12 and C value is nothing but 4, minus 4. அப்போ we need to find root of A square plus B square plus C square value. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் அதான் எழுதுவோம். ஸோ L equal to A by root of A square plus B square plus C square. அப்போ இது ஃபஸ்ட்டு தேவை. அப்போ root of minus 18 square plus 12 square plus minus of 4 the whole square. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 18 square is 324 plus
12 square is 144 plus 4 square is 16. So அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா root of 484. 484 square root எடுத்திங்கன்னா will get 22. So L is nothing but plus or minus a divided by root of a square plus b square plus c square, which is minus 18 divided by 22. So அப்போ 2 table cancel பண்ணிங்கன்னா minus 9 by 11. So m is nothing but plus or minus b by root of a square plus b square plus c square. So minus 12 by 22. So அப்போ divide பண்ணிங்கன்னா minus 6 by 11. 2 table cancel panna. N is nothing but plus or minus c by root of a square plus b square plus c square. Appo c value minus 4 divided by 22. Appo finally answer minus 2 by 11. So appo final answer vandu minus 11 by minus 9 by 11, minus 6 by 11, minus 2 by 11. Therefore the direction cosines are minus 9 by 11, minus 6 by 11, minus 2 by 11. That is your answer for this question number 3. Okay, right? So that's all for question number 3. At the fourth question என்னன்னு பாருங்க, show that the points, so 2, 3, 4, minus 1, minus 2, 1, 5, 8, 7 are collinear. So இப்போ இந்த collinearity proof பண்றதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். இது A, இது B, இது C நெத்து AB and BC ஓட லைன் செக்மெண்ட் கண்டுபிடிச்சு இது ரெண்டும் parallel இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணீங்கன்னா, ஸோ ரெண்டோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோ parallel இருக்கு, பட் ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் B இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதான் நம்ம எக்ஸாம்பிள்ல பண்ணோம், ரைட்? தட் இஸ் ஒன் வே. இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் அண்ட் பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏசியோட டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா தே ஆர் லையிங் ஆன் தி சேம் லைன். ஸோ அது உங்களோட இன்னொரு ப்ரொசீஜர் டைரக்ஷன் கொஸ்டின் ரேஷியோக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், direction ratios of line joining the points A and B கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது A, இது B. ஸோ அப்போ x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x minus x1 minus x2 அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ x2 minus x1 அப்போ minus 1 minus 2. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், கமா minus 2 and 3. ஸோ minus 2, minus 3 and 1 minus 4. ஸோ தட் இஸ் தேர்ட் ஒன். ஸோ minus 3, minus 5 and minus 3. So that is what your answer for this direction ratio. Similarly, direction ratio of line segment joining the point B and C கண்டுபிடிக்கிறோம். again x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. so அப்போ B and C பாருங்க, 5 minus of minus 1 becomes plus 1. so 5 plus 1. so 8 minus of minus 2 becomes plus 2. so அப்போ 8 plus 2. right, அடுத்து என்ன வரும்? so 8 இங்க minus of minus 2ங்கிறது plus 2 ஆயிரும். then 7 minus 1. so அதுதான் உங்களோட ஆன்சர். so அப்போ 5 minus of minus 1, 8 minus of minus 2, 7 minus 1. so 5 plus 1, 8 plus 2, 7 minus 1. so அப்போ ஆன்சர் என்ன வருது? 6, 10, 6. இப்போ ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோ டிவைட் பண்ணுங்க, ப்ரொபோஷனலாக இருக்கா பாருங்க. ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ minus 3 இங்க by 6 ஈக்குவல் டு minus 5 by 10 ஈக்குவல் டு minus 3 by இங்க 6. அப்போ எல்லாத்தோட ஆன்சரும் பாருங்க minus 1 by 2 அப்படின்னு தான் வருது. they are proportional, right? so direction ratios of AB and BC are proportional. அப்போ ரெண்டு proportionalனா நம்ம என்ன சொல்லலாம்? AB is parallel to BC அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் நமக்கு ஒரு விஷயம் என்ன, இங்கேயும் B பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் B பாயிண்ட் இருக்கு, பட் B is the common to both AB and BC. அப்போனா நான் என்ன சொல்லிடலாம்? ABC are collinear. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளில் பண்ண அதே விஷயம் தான் இங்கே நம்ம பண்ணுறோம். collinearity ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 4. ரைட், இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இதில் முடிச்சிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose vertices are. ஸோ 3 வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்யூஷன், லெட் தி வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர். ஸோ ஏவோட வெர்டிசஸ் 3, 5, minus 4, B வந்து minus 1, 2, 3 and C வந்து minus 5, minus 5, 2. அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வந்து இது and then B வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ minus 1, 2 and C வந்து minus 5, minus 5, 2. ஸோ இதை வச்சு டைரக்ஷன் ரேஷியோ அப்போ AB, BC, CA மூணுத்துக்கும் ஃபைன் பண்ணோம். அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் AB பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா சேம், x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அப்போ ரெண்டுத்துக்கும் minus 1, minus 3, 1 minus 5, 2 minus of minus 4 becomes plus 4. So அப்போ minus 1 minus 3, 1 minus 5, 2 minus of minus 4. So அப்போ ஆன்சர் என்ன வருது? minus 4, minus 4, 6. therefore direction cosines கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோஸ் இது A, இது BC, ரைட்? ஸோ இப்போ ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா இது A, இது B, இது C. அதுலேருந்து எப்படி கொண்டு வருவீங்க?
a by root of a square plus b square. அப்போ first நான் என்ன பண்ணோம் root of a square plus b square plus c square. அப்போ root of minus 4 square plus minus 4 square plus 6 square. அப்போ answer 16 plus 16 plus 32. அப்போ root of 68. so answer வந்து 4 into 17. 4க்கு root எடுத்தீங்கன்னா 2 root 17. இதுதான் வந்து denominator answer. அப்போ L is nothing but plus or minus a by root of a square plus b square plus c square. a ஓட answer minus 4. அப்போ minus 4 by 2 root 17. so that minus 2 by root 17 cancel பண்ணிங்கனா. Similarly m வந்து plus or minus b by root of a square plus b square plus c square. b ஓட answer வந்து minus 4. so அப்போ minus 4 by 2 root 17. 2 cancel பண்ணிங்கனா minus 2 by root 17. Similarly n is nothing but plus or minus c by root of a square plus b square plus c square. அப்போ answer வந்து 6 by 2 root 17. so that finally you will get 3 by root 17. Therefore the direction cosines of ab வந்து என்ன minus 2 by root 17 minus 2 by root 17 and 3 by root 17. இது AB. இதே மாதிரி BC CA எல்லாமே ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் BC. அப்ப B ஓட பாயிண்ட் அதே ஃபார்முலா தான் BC ஓட பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கணும். அப்ப C minus A அந்த ஃபார்முலா ரைட். அப்ப BC க்கு பார்க்கறப்ப எனக்கு என்ன வரும் x2 வந்து இதுவா. so -5 minus of -1. so -5 plus 1 ஆயிரும். -5 minus 1. so -2 minus 2. so அப்ப அதுதான் உங்களோட BC ஓட டைரக்ஷன் ரேஷியோ. so -5 minus of -1 -5 minus 1 -5 minus 2. so -4 -6 -4. again same a square plus b square plus c square பண்றப்ப again நமக்கு என்ன வருது root of 68 தான் வருது. again 4 root 17. அப்ப again 2 root of 17. மேல பண்ணா அதே விஷயம் தான் பட் இடம் மாறி இருக்கு. ABC மட்டும் இடம் மாறி இருக்கு நமக்கு இங்க. so அப்ப a L வந்து plus or minus a by root of this. so அப்ப -4 a value. so -4 by 2 root 17. so cancel பண்ணீங்கன்னா -2 by root 17. m வந்து plus or minus b by this. so -6 by 2 root 17. so cancel பண்ணீங்கன்னா -3 by root 17. n வந்து plus or minus c by root of a square plus b square plus c square. அப்ப -4 divided by 2 root 17. cancel பண்ணீங்கன்னா -2 by root 17. so the direction cosines of BC are -2 by root 17 -3 by root 17 -2 by root 17. that is your direction ratio of BC. similarly CA find பண்ண போறேன். அப்ப C பாயிண்ட் இது A பாயிண்ட் இது அந்த டயகிராம்ல இருந்து எடுத்தாச்சு. இதோட direction ratios first கண்டுபிடிக்கலாம். அப்ப direction ratio of CAR. so x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 எழுதியாச்சு. so 3 minus of -5. so 3 plus 5 5 minus of -5. so 5 plus 5 -4 minus of -2 plus 2. so அப்ப 8 10 and -2. similarly the direction cosines are கண்டுபிடிக்கணும்னா first root ல a square plus b square plus c square. அப்ப root of 8 square plus 10 square plus -2 square. so 64 plus 100 plus 4. so root of 168. so root of 4 into 42. so 2 root 42 அப்படின்னு வரும். so இதை ஃபர்தரா எதுவும் பண்ண முடியாது. in case ஏதாவது simplify பண்ண முடியுது அப்படின்னா கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகே பட் 4 டேபிள்லையும் கேன்சல் ஆகுது. வேறு எதுவும் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஜஸ்ட் லீவ் as it is. ஸோ L ஈக்குவல் டு a by root of a square plus b square plus c square. அப்போ a by 2 root 42 8 by. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 by root 42. அடுத்து m வந்து என்ன b by root of a square plus b square plus c square. b value 10. அப்போ 10 by 2 root 42. ஸோ 5 by root 42. n is nothing but plus or minus c by root of a square plus b square plus c square. ஸோ -2 by 2 root 42 and -1 by root 42. so the direction cosines of CA are 4 by root 42 5 by root 42 and -1 by root 42. so that's all for this question number 5 and that's all for this exercise also. so இதோட வந்து இந்த exercise 11.1 மே வந்து நமக்கு over right. so that's all for this video. upcoming videoல நம்ம இத பேஸ் பண்ணிருக்க lines அடுத்தது line equation இருக்கும். angle between ரெண்டு curve இருக்கும். so ரெண்டு lines இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் shortest distance between ரெண்டு line. so இதெல்லாம் வந்து நம்ம upcoming videoல பாப்போம் right. so that's all for this video. remaining things we'll see in the next video. thank you. we'll see in the next video. thank you.